வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி பாமக ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷம். வில்லியனூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைக்கான ரொக்கம் சிவா எம்எல்ஏ வழங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு தொகை நமச்சிவாயம் வழங்கினார். செய்திகள் தொடர்கின்றன. தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஏற்பாடு செய்த எம்எல்ஏக்கு பாராட்டுகள் தெரிவிப்பதாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை 100% தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலமாக மாற்றும் நோக்கில் அரசு ஜூன் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தடுப்பூசி திருவிழா நடத்தி வருகிறது. மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாமினை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். அப்போது தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்தவர்களை பாராட்டினார். மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சுகாதாரத்துறை செயலர் அருண், மாவட்ட ஆட்சியர் பூர்வாகாக், துணை ஆட்சியர் கிரிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தடுப்பூசி போட்டுக்கொண்டு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதற்கு ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினரை நான் பாராட்டுகிறேன் என்று கூறினார். தடுப்பூசி போட்டு நீங்கள் எல்லாம் இப்பொழுது பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற வகையில் உங்களுக்கு எனது வாழ்த்துகள். அது மட்டுமல்ல, இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். ஆக மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஊசி போடணும்னு நினைச்சிருக்கிறார் அவரு. கொரோனா பரவல் அதிகமாகும் என்பதால் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் பாமகவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இளைஞரணி அமைப்பாளர் அன்புமணி ஆகியோர் அறிவிப்பின்படி புதுச்சேரியில் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாமக தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வழுதாவூர் சாலையில் நடந்த போராட்டத்தில் பாமக இளைஞரணி அமைப்பாளர் ரமேஷ், மண்டல செயலாளர் சிவா, விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன், பச்சைமுத்து, தொழிற்சங்க பொருளாளர் குமார், நிர்வாகிகள் மதியழகன், கணபதி ஆகியோர் பங்கேற்றனர். கொரோனா பரவல் அதிகமாகும் என்பதால் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர். மருத்துவர் சின்னையா அவருடைய ஆணைப்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை அவரவர் இல்லத்திலே செய்ய சொல்லி ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்துடைய மாநில அமைப்பாளர் மரியாதைக்குரிய தன்ராஜ் அவர்களுடைய ஆலோசனைப்படி புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் உள்பட இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்திலே மதுக்கடைகளை கொரோனா காலத்திலே மக்கள் உயிரை பணயம் வைத்து அவர்கள்பால் இந்த தொற்று ஒழியும் வரை மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சமூக இடைவெளியோடு முகக்கவசம் அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் புதுச்சேரி அரசிற்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். கோவிட் காலத்தில் மக்கள் உயிரை பிரதானமாக வைத்து இந்த கோவிட் தொற்று ஒழியும் வரையில் மதுக்கடைகளை புதுச்சேரியில் இருக்கிற மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம். நன்றி, வணக்கம். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச அரிசி மற்றும் நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளி, அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி, வில்லியனூர் பெரியபேட் அரசு ஆரம்ப பள்ளி, கொம்பாக்கம் அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவிற்கான இலவச அரிசி, சமையல் செலவு தொகை மற்றும் பள்ளி சீருடை தைப்பதற்கான நிதி ஆகியவற்றை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் முகமது யூனஸ், ராமசாமி, MS முரளி, ஹரிதாஸ், கார்த்திகேயன், பள்ளி துணை ஆய்வாளர், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு சீருடைக்கான 1520 ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தலைவர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு மதிய உணவுக்கான தொகை ரூபாய் 1220 மற்றும் சீருடை தையல் செய்வதற்கான தொகை ரூபாய் 300, மொத்த தொகை 1520 ரூபாயினை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் விழா மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார்.
இன்று காட்டேரிக்குப்பம், லிங்கரெட்டிப்பாளையம், சந்திப்புதுக்குப்பம், சுத்துக்கேணி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மீனாட்சி சுந்தரம், முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், தமிழ்மணி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சேகர், கலியபெருமாள் மற்றும் ஆசிரியர்கள். மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக். என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சரிச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. ராஜ்பவன் தொகுதியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஜீவானந்தம் 96ஆம் ஆண்டு மாணவர்கள் சமூக சேவை மூலமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபிநாத் வழங்கினார். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 96ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் இன்றளவும் ஒரு குழுவாக செயல்பட்டு புதுவையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமூக பணிகளை செய்து வருகின்றனர். கொரோனா பரவலை தடுப்பதற்காக மாநில அரசு ஊரடங்கு பிறப்பித்த நிலையில் துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் அயராமல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு பணியில் ஈடுபட்டும் ராஜ்பவன் தொகுதியில் வாழைக்குளத்தை சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் ராஜ்பவன் தொகுதி தலைவர் கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை சார்பில் அரிசி மற்றும் பணம் வழங்கும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பள்ளிகளும் மூட உத்தரவிட்டு இருந்தது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவது வழக்கம். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் சத்துணவு வழங்கப்படவில்லை. எனவே மாணவர்களுக்கு அதற்கான அரிசி மற்றும் பணத்தினை கல்வித்துறை வழங்கி வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் கல்வித்துறை சார்பில் மதிய உணவுக்கு பதிலாக அரிசி மற்றும் பணம் வழங்கும் திட்டத்தினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அனைத்து பள்ளிகளுக்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு அரிசி மற்றும் பணத்தினை வழங்கி துவங்கி வைத்தார். இதில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலைவாணர் நகர் ரேஷன் கடையில் தமிழக முதல்வர் அறிவித்த கொரோனா சிறப்பு நிவாரணப் பொருட்கள் மற்றும் கொரோனா நிவாரண 2ஆம் தவணை வழங்கப்பட்டது. கலைவாணர் நகர் ரேஷன் கடையில் தமிழக முதல்வர் அறிவித்த கொரோனா சிறப்பு நிவாரணப் பொருட்கள் மற்றும் கொரோனா நிவாரண 2ஆம் தவணையாக ரூபாய் 2000 உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி மற்றும் மாவட்ட செயலாளர் புகழேந்தி மற்றும் வானூர் ஒன்றிய செயலாளர் PKT முரளி இவர்கள் அனைவருடைய வழிகாட்டுதலின்படி KG சங்கர் அவர்களின் தலைமையில் TC மோகன், ஜோஸ் அற்புதராஜ், களஞ்சியம் ஆகியோர் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா சிறப்பு நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். மேலும் 2ஆம் தவணையாக 2 குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 61 கோடி மதிப்பிலான தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கடலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளிலும் திட்டம் செயல்படுத்தப்படும். நெல் சாகுபடிக்காக இடுபொருட்கள், வேளாண் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கப்படும். 2870 மெட்ரிக் டன் சான்று நெல் விதைகள், 24,000 ஏக்கர் பரப்பில் பசுந்தாளுர விதைகள் மானிய விலையில் தரப்படும். 1.90 லட்சம் ஏக்கர் பரப்பில் முழு மானியத்தில் ரசாயன உரங்கள் என இடுபொருட்களுக்கு ரூபாய் 50 கோடி நிதியுதவி அளிக்கப்படும்.
2870 மெட்ரிக் டன் சான்று நெல் விதைகள், 24,000 ஏக்கர் பரப்பில் பசுந்தாளுர விதைகள் மானிய விலையில் தரப்படும். 1.90 லட்சம் ஏக்கர் பரப்பில் முழு மானியத்தில் ரசாயன உரங்கள் என இடுபொருட்கள் ரூபாய் 50 கோடி நிதியுதவி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி பாமக ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷம். வில்லியனூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைக்கான ரொக்கம் சிவா எம்எல்ஏ வழங்கினார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவுத் தொகை நமச்சிவாயம் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.